தாத்தா, என்ன தாத்தா என்னென்ன பண்ணுறீங்க? கண்ணுக்கு தப்பு கண்ணாடி கட்டி தொப்பில் மாட்டுறீங்க? இல்லை, கண்ணில் ரொம்ப நேரமாக கண்ணாடி போட்டு நல்ல ஒரு மாதிரி வசதி இல்லாத மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. அதை காட்டி எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தா இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்து இப்படி தலையில் மாட்டிக்குவாங்க. இப்படி இது போட்டு அப்படி அது ஒரு ஸ்டைலாக மாட்டிக்குவாங்க. மாட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் என்ன தொப்பி போட்டுருந்தேன், தொப்பி போட்டுருந்தேன். எங்கெல்லாம் மாட்டுறதுக்கு தலையை காணுமேன்னு பார்த்தா இந்த தொப்பி தலைக்கு மேலே தொப்பி வந்துட்டுக்குது. தலைக்கு உள்ளக்குது தொப்பிக்கு உள்ளக்குது என் தலை. இப்போ எப்படி நான் இந்த கண்ணாடியை தலையில் மாட்ட முடியும்? அதனால் தலையில் தொப்பியில் மாட்டலான்னு மாட்டினேன். அப்புறம் இந்த இப்படி தலையை காட்டி காட்டினோடனே எனக்கு காற்று ஓட்டமாக நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த கண்ணாடியை தலையிலே மாட்டிக்கின்னு காற்று ஓட்டமாக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குது இந்த தொப்பியாக மாட்டிக்கின்னு. ஓகே, சிந்தனையாளரே, சிந்தனை சிற்பியே, ஓலைப்பல்ல தாத்தாவே, என்ன தாத்தா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, அப்படியே அந்த பக்கம் ஒரு ஏரிக்கார பக்கம் அப்படியே போயிருந்தேன். அந்த ஓரத்தில் இல்லை கொஞ்சம் நண்டு ஓடி இருந்துச்சு. அப்போது போயிட்டு அந்த நண்டை பிடிச்சிட்டேன். இங்கே ஏரிக்கரையும் இல்லை, தண்ணியும் இல்லை, சீஸ்வரம் இல்லை. அதனால் அங்கே நண்டு பிடிச்சேன். இங்கே ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிச்சிக்கேன். ஓகே, சரி தாத்தா, சொல்லுங்கள் என்ன விஷயம் தாத்தா? நேற்று வெயில், ஓகே, நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். ரயில்வே ரோடு ஒரு பக்கம் ஸ்டேஷன், ஒரு ரயில் ரூட்டு பக்கம். அங்கே திடீர்னு ஒரு ட்ரெயின் போச்சு, ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒன்று போச்சு. அது அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அது மின்சாரத்தில் ஓடுது. ஓகே, எல்லாமே நீச்சல் ஆகுது. ஓகே, தலையில் மாட்டிக்கலாம். இங்கே ஆங்கர் இல்லை மாட்டுறதுக்கு, தலைதான் எனக்கு இப்போதுக்கு ஆங்கர். தலையில் மாட்டிக்கிட்டேன் அந்த தொப்பியை. அப்படி நான் காரில் போயிட்டு இருந்தேன். அப்போது பக்கத்தில் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. அது ட்ரெயின் போகிற இடத்துக்கு அப்படியே பார்த்துருந்தேன். நான் இந்த பக்கம் காரில் போயிட்டுருக்கிறேன், அந்த பக்கம் ட்ரெயின் போயின்னு இருந்துச்சு. என்ன தாத்தா காரில் போகிறீங்களா? என்ன பெரிய மனுஷனா நீங்கள், பெரிய ஆளா தாத்தா, கார்லேயே போகிறீங்கன்றீங்க? அதான் பார்த்து இந்த ஊருக்கு வந்துக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு வந்துக்கிறேன். இங்கே எங்கே போனாலும் காரில் தான் போகிறாங்க. அதில் அப்படி காரில் போகும்போது அந்த ட்ரெயினை பார்த்துருந்தேன். அந்த ட்ரெயின்
மின்சாரத்தில் ஓடக்கூடிய ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப அழகாக போயின்னு இருந்துச்சு. அது போகிற இடத்துலலாம் அது மேலே இருக்கிற கம்பியை அப்படியே மேலே இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிட்டே போச்சு அந்த ட்ரெயின். எப்படி அப்படி அந்த கம்பியை பிடிச்சின்னா ஜோராக போயிடுச்சு. நான் நினச்சேன், என் தலைக்கு வேலை கொடுத்துட்டேன். நான் நினச்சேன், இது என்ன எத்தனை நாளைக்குடா இந்த கரண்ட்டு கம்பியை பிடிச்சிக்கினே போவோம் இந்த ட்ரெயின் சுதந்திரமாக, அது பாட்டுக்கு தானே தானியங்கி இந்த மாதிரி எப்போடா அது தனியாக போவோம் அந்த ட்ரெயின் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். இந்த கரண்ட்டு கம்பி இல்லாமையுமே அது போகிறதுக்கு ஒரு வழி பண்ண முடியாதா, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தேன். இந்த கரண்ட்டுன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போது தற்காலிகமாக என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல கரண்ட்டை உற்பத்தி பண்ணி சேகரித்து, உற்பத்தி இல்லை ஏன் யார், இல்லை நான் யார், இல்லை நீங்கள் தான் யார் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு? உற்பத்தி பண்ணுவேன் மேலுக்கிறான் நம்ம நைனா அப்பா மேலுக்காரு, அவர் எல்லாத்தையும் கரண்ட்டெல்லாம் உற்பத்தி பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி அட்மாஸ்பியர், வெளிச்சம், இருள், பொருள் இதுங்கள் எல்லாத்துலேயும் கரண்ட்டு வச்சுருக்காரு, கலந்து வச்சுருக்காரு. கலந்து வைக்கல, கரண்ட்டாக தான் அத்தனையும். கொஞ்சம் சேர்த்தாக்கா ஒரு ஒரு 80 79 அது ஞாபகம் வரலையே, நினைக்க 80 நினைக்கிறேன், இல்லைனாக்கா 79 வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டம், ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. ஆனால் டெஃபினட்டாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச வரலையும் அது 80 எலக்ட்ரான் 80 புரோட்டான் சேர்ந்தது ஒரு தங்கம். அந்த கோல்டு அது அவ்வளோ சேர்த்தாக்கா என்னத்தை வெறும் எலக்ட்ரான் புரோட்டான் 80 எலக்ட்ரான்ஸ் 80 புரோட்டான்ஸ் சேர்த்தாக்கா ஒரு சிறு குவான்டிட்டி வருது இல்லையா, அதுக்கு வந்து தங்கம். இந்த பக்கம் மரங்குது இல்லையா, வுட்டு, அந்த பக்கம் இரும்புக்குது இல்லையா, அங்கே மெர்க்குரி இருக்குது இல்லையா, இரும்பு எவ்வளோ இருக்குது, 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான்ஸ் நினைக்கிறேன். ஓகே 26 எண்ணிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் மன்னிச்சிக்க வேண்டுகிறேன். ஓகே, மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் குவான்டிட்டி எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேர்த்தா அது வந்து இரும்பு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படி ஏற்றாக்கா அது தங்கம். இந்த மாதிரி பல பொருட்கள் எல்லாம் ஆனது, ஆக்கப்பட்டது இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸில் தான். கொஞ்சம் குவான்டிட்டி, இது கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி இது தான். அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் புரோட்டான் இல்லை தான், அதுதான் கரண்ட்டு, அதுதான் மின்சாரம். அதில் இருக்கிறது அந்த எலக்ட்ரான் புரோட்டானில் இருக்கிற ஜூஸ் தான், அந்த ஜூஸ்க்கு வந்து சாரம், சாரம், மின்சாரம். அந்த சாரமாகப்பட்டது சகல இடத்துலையும் இருக்குது. அதை வந்து பதமாக இவனுக்கு தெரிஞ்ச வரலையோ அது எங்கடாக்குதுன்னு ஒரு இடத்துல அதெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணிட்டான். உற்பத்தினாக்கா ஸ்டாக் பண்ணிட்டான். அந்த ஸ்டாக் அந்த கரண்ட்டில் தான் ஒரு மிஷின் ஓடுனாக்கா அது போகிற இடத்துக்கெல்லாம் கரண்ட் வேணும். ஏசி கரண்ட், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஏசி கரண்ட். ஓகே, அந்த ஏசி கரண்ட்டை பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் அந்த கரண்ட்டை அது ட்ரெயினுக்கு போகிற இடத்துலலாம் கரண்ட் வேணும் இல்லையா, அதனால் அங்கே நீட்டமாக கம்பி கட்டிக்கினே போய்ட்டு இந்த ட்ரெயினில் ஒரு என்ஜின் இயங்கக்கூடிய பாகத்தை வந்து அந்த கரண்ட் கம்பி மேலே போய்ட்டு டச் பண்ணிவிட்டு அது சுவிட்ச் போட்டாக்கா, டச் பண்ண பார்த்தா அது சுவிட்சும் பண்ணோம். சுவிட்ச் போட்டோன்னே அது கரண்ட்டு அந்த இழுத்துன்னு போகுது. அப்படி போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கரண்ட்டை கொண்டு போயிருக்கானுங்களே, அதுவே
அவங்க உற்பத்தி பண்ணி அதுலேருந்து எடுத்துன்னு போதோட இந்த கரண்ட்டு தாத்தா சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே இடத்த அதிலே அதே டச் பண்ணிட்டு போகிறோமா, அது அங்கே இருக்கிறதே பிக்கப் பண்ணிக்கின்னு அந்த ட்ரெயின் போனாக்கா நல்லா இருக்குமே. அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், அது சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஆகக்கூடிய கரண்ட்டு தானே. அங்கேருந்து கம்பிலேயே கொண்டு போகணுன்னு ஒன்றும் இல்லை. கண்ட இடத்துலலாம் கரண்ட் இருக்குது. அதை காட்ச் பண்ணிக்கின்னு அப்படியே போகிறதுக்கு ஒரு வழி பண்ணால் நல்லா இருக்குமே. அது ஆரம்ப காலத்துலேருந்து இதுவரையிலையும் அதே கம்பியை பிடிச்சிக்கினே போகலாம், அதே கம்பியை பிடிச்சினே தொங்கின்னு போகலாம். இந்த நிலைமை ஆகக்கூடியது. கண்ட இடத்துலலாம் கரண்ட் இருக்குது. அதே இடத்துல இந்த கரண்ட்டை அந்த மிஷின் தேவை அங்கேயே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும். இவனுங்க பண்ணுறதுக்குள்ளே நானே பண்ணிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கால அவகாசம் கடைசி நேரத்தில் இருக்கிறேன். சாக போகிற சமயத்தில் சங்கரா நான் தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்க, நீங்கள் முயற்சி செய்யுங்க. நாளைக்கே உங்களால் பண்ண முடியும். இங்கேருந்து கரண்ட்டு கம்பியை இங்கேருந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் அங்கே ஊர் இதில் வர போகும்போது இந்த கரண்ட்டு கம்பிலேயே கரண்ட்டெல்லாம் அதுலேயே ரொம்பிட்டு இங்கேருந்து அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே கரண்ட்டே இல்லை, கொஞ்சோண்டு கரண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அங்கங்கே ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் படிக்கட்டு மேலே ஏறுற மாதிரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு கண்ட இடத்துலலாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கின்னு அதை மெயின்டைன் பண்ணிக்கின்னு போயின்னு இந்த சில்லறை வேலைங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற கரண்ட்டை போகிற இடத்துலலாம் கரண்ட் இருக்குது. ஆகாயத்தில் அவங்க தாத்தா இடத்துல பூமியில் அதுக்கு கீழே இடத்துல எங்கே பார்த்தாலும் அந்த கரண்ட் இருக்குது. அதை அது இருக்கிற இடத்துலையே அந்த கரண்ட்டை மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு போகிற காலம் எப்படா வரும். நான் நினச்சாலும் என்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். எனக்கு ஐடியா இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி காலம் இல்லை, டைம் இல்லை, இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாபு. அதனால் நீங்கள் யோசித்து அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. பண்ணக்கா உங்களால் அந்த மின்சாரத்தை கண்ட இடத்துல கலெக்ட் பண்ணி நீங்கள் உபயோகிக்க முடியும். வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை அங்கேருந்து கரண்ட்டு ஒயர் கலந்து அதில் சாக்கச்சில் போடுறோம், அதுக்கு இன்சுலேட்டரை போடுறோம், இதை எடுறா அதை புடுறான்னு இல்லாமல் கண்ட இடத்துலையே கரண்ட்டை தயாரிக்க முடியும். இதை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு இங்கேருந்து நான் செல்ல விடைபெற ஆசைப்படுகிறேன். வணக்கம்.